டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனான ஜாக் ஃப்ரேசர் மெக்காக் நடப்பு ஐபிஎல் தொடர்ல அபாரமா விளையாடிட்டு வர்ற நிலையில T20 உலக கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில மெக்காக் இடம்பெறாதது பெரிதும் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆஸ்திரேலிய அணியில இடம்பெறாதது தொடர்பா பேசியிருக்கிற மெக்காக், உலக கோப்பைக்கான அணிக்கு தேர்வாக்குற அளவு நான் இன்னும் வளரல அப்படின்னும், உலக கோப்பை வேற ஐபிஎல் தொடர் வேறன்னு சொல்லியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு ஐபிஎல் தொடர்ல 12 போட்டிகள்ல விளையாடி இருக்கிற நிலையில மும்பை அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன்களான ரோஹித் மற்றும் இஷான் கிஷன் இணை 2 போட்டிகள்ல மட்டுமே பவர் பிளே தாண்டி பேட்டிங் செஞ்சிருக்கு. ரோஹித் சர்மா 6 முறையும் இஷான் கிஷன் 7 முறையும் நடப்பு சீசன்ல பவர் பிளேல அவுட் ஆகி இருக்காங்க. தோனி கால் தசையில ஏற்பட்ட பிரச்சனையோட நடப்பு ஐபிஎல் தொடர்ல விளையாடிட்டு வர்றதா தகவல் வெளியாகி இருக்கு. அதனால தான் அவரால் வேகமா ஓட முடியலன்னு சொல்லப்படுது. மேலும் வலிய குறைக்க தோனி மருந்துகளை எடுத்துக்கிட்டு வர்றதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில சல்யூட் தோனி அப்படிங்கிற வாசகத்தோட சமூக வலைத்தளங்களை பதிவிட்டு தோனிய பாராட்டி வர்றாங்க ரசிகர்கள். ஐபிஎல் தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இந்த போட்டி ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கிறது ஹைதராபாத் அணிக்கு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போக இனி வரக்கூடிய எல்லா போட்டிகளையும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.